ஹலோ ஒன் அண்ட் நவீன் வெல்கம் டு ராஜ். ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா மெட்டீரியலிஸ்ட் இந்த படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெயிலர் தான் நம்ம பார்க்க போறோம். எனக்கு தெரியல சரியா நான் ப்ரொனவுன்ஸ் பண்றதா இல்லையான்ட்டுன்னு. ஸோ இதுதான் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்களேன், சரிங்களா? ஸோ A24 இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து வரக்கூடிய அடுத்த படம். ஸோ ரீசெண்டாக நான் பார்க்குற படங்கள்லாம் இந்த A24 வரங்கள் படங்கள்லாம் வந்துட்டு அமேசிங் மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கு. விச் இஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டெத் ஆஃப் யூனிகார்ன் சொல்லிட்டு ஒரு ஹாரர் சைஃபை ஃபிலிம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணப்பட்ட படங்கள்லாம் வந்துட்டு தேடி பார்த்தேன். நான் பார்த்தேன் இந்த மாதிரி படங்கள்லாமா A24 ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு, எப்படி நான் இதை மிஸ் பண்ணேன் அப்படின்னு தோணுச்சு லிட்டரலி. ஸோ அந்த வரிசையில வந்துட்டு அடுத்த வர படம் கூட வந்து ஒரு சைஃபையா தான் இருக்கும்னு நான் ஒரு அசம்ஷன் வச்சிருந்தேன். பட் வந்துட்டு இல்லை, என் அசம்ஷன் எல்லாம் உடச்சி இது வந்துட்டு ஒரு டோட்டலா ஒரு ராம்காமா வந்துட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க மெட்டலிஸ்ட். ஸோ இந்த படத்துல வந்து மெயின் லீட் ஆக்டரா நடிக்கிறதே வந்துட்டு நம்ம டக்கோட்டா ஜான்சன். ஸோ எத்தனை பேருக்கு வந்துட்டு டக்கோட்டா ரொம்ப பிடிக்கும்? நான் அவங்களோட பர்சனலா ஃபேன் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ அவங்கள வந்துட்டு நீங்க வந்துட்டு மார்வலோட மேடம் வெப் படத்துலயே நீங்க பார்த்துருப்பீங்க. விச் வந்துட்டு எந்த படமான மேடம் வெப் நானா நடிச்சேன் அப்படின்னு கேட்ட ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க. ஸோ அந்த அளவுக்கு மேடம் வெப் அவங்களுக்கே பிடிக்கல, சரிங்களா? ஸோ அது தனி கதை, அது சோனி கதை, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு 50 Shades இந்த ட்ரையாலஜி ஃபிலிம்ஸ்ல வந்து கண்டிப்பா டக்கோட்டாவோட ஆக்டிங் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இந்த படத்துல நிறைய பேருக்கு ஃபேவரட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பர்சனலா எனக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம பெட்ரோ பாஸ்கல். ஸோ அதான் நம்மளோட ரீசெண்டான அனௌன்ஸ் பண்ண நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அவர் நடிக்கிறது. அவங்க கூட சேர்ந்து நம்ம கிறிஸ் எவான்ஸ், நம்ம கேப்டன் அமெரிக்கா மனசை திரும்ப ரிட்டர்ன் ஆயிட்டாரு. அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு லீட் ரோலா பண்றாங்க இந்த படத்துல. ஸோ எப்படிப்பட்ட படம் என்ன வரப்போகுதுன்னு சத்தியமா தெரியல. பட் வந்துட்டு மறுபடியும் டக்கோட்டா வந்துட்டு ஸ்கிரீன்ல பார்க்க போற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த ஹாப்பினஸோட வாங்க ட்ரெய்லரை நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. நல்லா இருக்குவா தரையில A24. Hey, are you single? Huh? I'm a matchmaker. Give me a call if you want to meet Matchmaker? I deserve someone who fulfills all of my criteria. Nothing over 20 PMI. I don't want someone who likes cats. I'm trying to settle. I promise you're going to marry the love of your life. டக்கோட்டா அப்படியே இருக்காங்க. Beautiful. How many marriages are you responsible for now, Lucy? 9. If the girl asks for a tall drink of water with a salary over 500 grand, பெட்ரோ, you deliver. You're the matchmaker. You want a drink? Sure. Coke and beer. ஆர்டர் பண்ண முன்னாடி வந்துருச்சு. கிறிஸ் மனசு அப்படியே இருக்காருங்க, செம்மையாங்க. Definitely didn't expect to run into you tonight. I missed you. Yeah, you don't even remember my face. எக்ஸோ. Lucy M., the eternal bachelorette. You can do better than me. My instincts are usually right. Hi. Wow. You know how to do the math, don't you? You are what எனக்கு அப்படியே இந்த படத்தை பார்க்கும்போது 50 Shades ஞாபகம் வருது. possible பாப்போம். fantasy. How much is this apartment? 12. 50 Shades தான்டா முடிஞ்சு. Not gonna marry him, are you? Why not? Because he's good looking and rich. Probably doesn't have roommates. Is that my charger? When I see your face, I see wrinkles and children that look like you. So where does that leave us? This June. I don't think I'm very good at my job anymore. We promised them love, but the math doesn't add up. Why does anyone even get married? Because they're lonely. And because they're hopeful. I'm turning 48 and I think I need to meet someone more grown. I have a really beautiful client. She's 31. I wasn't really thinking 30s. June 13. Super guys, okay. Materialist. I think இதை நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இப்போதான் இந்த ட்ரெயிலர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த டைட்டிலோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ மேட் ரியலிஸ்ட். ஸோ மேட்னா வந்துட்டு 2 பேரும் மேட் பண்றது. ஸோ மேட் லிஸ்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் அவங்க வந்துட்டு அந்த 2 வார்த்தையும் வந்துட்டு
நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அப்புறம் தான் தோணுது மேட்ரலிஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இல்லை நான் ராங்கா சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ எஸ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஆக்சுவலி இது வந்துட்டு டக்கோத்தாவோ மறுபடியும் 50 Shades பார்த்த மாதிரியே இருக்கு. இது கண்டிப்பா ஒரு 18+ ஃபிலிமா தான் இருக்கும், கண்டென்ட் ஃபிலிமா தான் இருக்கும். ஸோ அதுக்குன்னு வந்துட்டு அடல்ட்லாம் பார்க்க கூடாது, கண்ணை முடிச்சு பார்க்கணும், தேட்டர்லாம் போய் பார்க்க வேண்டிய படம்லாம் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு டோட்டலா ஒரு ரிலேஷன்ஷிப்பை கன்சர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிமா கண்டிப்பா இருக்கும். மேபி சில கப்பல்ஸ் இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், மேபி இதை பார்க்கும்போது, இந்த படத்தை பார்க்கும்போது சில சீன்ஸ்லாம் வந்துட்டு கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தான் பேசுனேன், இப்படிதான் நடந்திருக்கு லைஃப்ல அப்படின்னு சில சீன்ஸ்லாம் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் வந்துட்டு இது ஒரு வெறுமென்ட்டே ஒரு ரொமான்ஸ் லவ் ஃபிலிம் விட ஒரு மாரல் கண்டிப்பா இருக்க போது, ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு லெசன்ஸ் இருக்க போது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். லைக் வந்துட்டு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க ஒரு மேட்ச் மேக்கர், நிறைய லைஃப் வந்துட்டு அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க, மேரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புளை வந்து சேர்த்து வைக்கிறாங்க மேரேஜ் வரைக்கும் கொண்டு போறதுக்கு. பட் இதை மாதிரி மேட்ச் மேக்கிறதுக்கே அவங்களுக்கே ஒரு கான்ஃபிளிக்ஸ் வரும்போது அது அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, அது எப்படி அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அந்த கான்ஃபிளிக்ஸ் அவங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு கான்ஃபிளிக்ஸ், ரிலேஷன்ஷிப் தான் ஒரு கான்ஃபிளிக்ஸா வருது. ஸோ அதை அவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி அது எப்படி சால்வ் ஆகுது, அதுதான் கண்டிப்பா படத்தோட மிச்ச கதையா இருக்கும். சரி, எனக்கு இந்த ஹாலிவுட் படத்தோட ட்ரெய்லர்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, கதையை வந்துட்டு அந்த ட்ரெய்லர்லயே வந்துட்டு சொல்லிடுவாங்க. சரிங்க, இந்த மாதிரி படங்கள்லாம் மோஸ்ட்லி நான் சொல்றேன், கதையை வந்து அந்த ட்ரெய்லரே உடச்சிருவானுங்க. இதுதான் இப்படிதான் நடக்க போகுது, அடுத்தது அதோட எண்டிங்கை நீங்க வந்து தியேட்டர்ல பாருங்க. அதுதான் அதே மாதிரிதான் இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்டம் அப்படிதான் இருக்கு. ஸோ கான்ஃபிளிக்ஸ், ரியல் கான்ஃபிளிக்ஸ் என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அதோட எண்டிங் நீங்க தியேட்டர்ல வந்து பாருங்க. இந்த மூணுத்தையும் அப்படிதான் எனக்கு தோணுது. ஸோ நான் சொன்ன மாதிரி டக்கோத்தா ஜான்சன், கிறிஸ் எவான்ஸ் ரெண்டு பேரும் வந்துட்டு அமேசிங் ஆக்டர். இவன் வந்து பெட்ரோ கூட. பட் வந்து ஏன் இந்த ரெண்டு பேரும் சொல்றேன், டக்கோத்தாவையும் கிறிஸ் எவான்ஸையும். கண்டிப்பா கிறிஸ் எவான்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, கேப்டன் அமெரிக்கா நிறைய படத்துல வந்துட்டு அவர் பெண்ணி படம் எடுத்திருப்பாரு, அவர் பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் டக்கோத்தாவும் சரி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா படத்துலயும், மோஸ்ட்லி எல்லா படத்துலயும். இவன் வந்து மேடம் வெப்லயே வந்துட்டு படம் நல்லா இல்லாட்டி கூட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அது என்கேஜிங்கா இருந்துச்சு, கன்வின்ஸா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேரும் ஸ்டீல் வந்துட்டு யாங்கா சாமிங்கா இருக்காங்க. அப்படியே கிறிஸ்லாம் மனசை வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா செம்ம டஃபா இருக்காரு. இப்போ வந்துட்டு அதுதான் சாக்லேட் பாய் மாதிரி செம்மையா இருக்காரு, சூப்பரா இருக்காரு. டக்கோட்டா வந்துட்டு ஸ்டீல் அப்படியே தான் இருக்காங்க, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்காங்க. சாரி, கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஒரு லெசன்ஸ் இருக்க போது, ஒரு மாரல் இருக்க போது, கண்டிப்பா எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு படம். முக்கியமா வந்துட்டு பிள்ளைங்க பார்க்கக்கூடிய, இந்த சில்ட்ரன் பார்க்க கூடாத சீன்ஸ்லாம் இருக்கு. லைக் வந்துட்டு ரொமான்ஸ் ஹாலிவுட் படத்துல நல்லா காமனான ஒரு விஷயம், நீங்க தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். பட் வந்துட்டு இந்த லெசன்ஸ், இந்த படத்துல என்ன நடந்துச்சு, அதை வந்துட்டு கண்டிப்பா உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே, அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அடால்ட்ஸ்க்கே வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஒழுங்கான முடிவு எடுக்க தெரியாது. அடால்ட்ஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது என்னோட பர்சனல் ரிக்வஸ்ட். சரிங்களா? ஸோ நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், நீங்க வந்துட்டு கீழே மறக்காம வந்துட்டு செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கிறப்போ. June 13 நான் செம்மையா ஆர்வமா இருக்கு இந்த படத்தை வந்து தேட்டர்ல போய் பாக்குறதுக்கு. பட் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க. இந்த படத்தெல்லாம் வந்துட்டு ஓடிடிலேயே நம்ம பார்த்துருக்கோம், அது உங்களோட இருக்கும். ஆக்சுவலி விஷ் நீங்க வந்துட்டு பண்ணுங்க. சரிங்களா? ஸோ யா, இஸ் ஆல். உங்களுக்கு சீன் எக்ஸ்ட்ரா சைன் ஆஃப். பாய்.